ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேக் வாப் எஃபெக்ட்டை வந்து கேப்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேக் வாப் எஃபெக்ட்டை வந்து கேப்கட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து 9:16 ரேஷியோ வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். இந்த பிக்சரை வந்து ஒரு 1.5 செகண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கிறேன். ஒவ்வொரு பிக்சரும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது 1.5 செகண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ வந்து அவுட்டரில் வச்சு இந்த பிளாக் ஸ்க்ரீனில் 2 ஃபிங்கரை வச்சு கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கிறேன். அப்போ அதை எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்டை வந்து இந்த கிளிப் ஃபுல்லாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடு வந்து 0 வச்சுருங்க. லாங்கிடியூட் வந்து 50 வச்சுருங்க. அது கீழே லேட்ரல் வந்து 50 வச்சுருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஃபுல்லாக 0 வச்சுருங்க. ட்விஸ்ட் வந்து 100லேயே இருக்கட்டும். இப்போ டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்டை வந்து டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆல் வீடியோஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவில் எஃபெக்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வச்சுட்டு வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிஸ்டார்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பிள் இருக்குது. அந்த ரிப்பிள் வந்து செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் அதுலேயே இருக்குது, அதை கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஷார்ப்பன் வந்து 0 வச்சுட்டு பிளர் அதுவும் 0 வச்சுட்டு சைஸ் வந்து ஒரு 50 கிட்ட வச்சுக்கோங்க. ஸ்பீடு வந்து 10 வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி வந்து ஒரு 25 கிட்ட வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் இருக்குது, அது வந்து ஒரு 45 கிட்ட வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது. அதை வந்து டச் பண்ணிட்டு பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு இப்போ மெயின் கிளிப்பிங்கை வந்து டச் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீப்ளேஸ் கொடுத்து ஒரு பிக்சராக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ கிளிப்பிங்ஸ் வேணுமோ அவ்வளோ பிக்சரை வந்து இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருங்க. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிக்சரை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 3 செகண்ட்ஸ் கிட்ட நான் வச்சுக்கிறேன். ரைட்டில் இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் வந்து டச் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே மட்டும் கொஞ்சமாக ட்ராக் பண்ணி வச்சுருங்க. எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியணும், அந்த அளவுக்கு வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி வந்து எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே பண்ணிடுங்க. இப்போ வந்து எல்லா கிளிப்பிங்ஸுமே 1.5 செகண்ட்ஸ்லேருந்து 1 செகண்டுக்கு வந்திருக்கும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு நீங்களே பாருங்கள் எப்படி வரணும். ஸ்டார்டிங் வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்லேயே ஆரம்பிக்கும். எல்லா கிளிப்பிங்கும் இதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நைட் கிளப் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு ஷேக் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு 0.3 செகண்ட்ஸ் கிட்ட நீங்களே வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி சின்னதாக பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிளாக் கலர் எம்டி பாக்ஸில் வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூமிங் ஆயிரும். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு 0.3 செகண்ட்ஸ் கிட்ட வச்சுருங்க. இந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடு வந்து ஒரு 25 கிட்ட வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி வந்து ஒரு 35 கிட்ட வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்டை வந்து டச் பண்ணி கீழே டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை கொண்டு போயிட்டு பக்கத்து கிளிப்பிங்கில் வச்சுருங்க. இதே மாதிரி டூப்ளிகேட் கொடுத்து எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே வச்சுருங்க.
ஃபர்ஸ்ட்டுக்கு போய்க்குங்க. இப்போ இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்து இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்குள்ள இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா இது கீழே ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு ஆல் வீடியோஸ் வந்து கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ கீ ஃப்ரேம் கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் இருக்கு. இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு ஸ்பீடு வந்து ஒரு 15 கிட்ட வச்சுக்கிறோம். இன்டென்சிட்டி வந்து ஒரு 25 வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா அப்படியே வந்து கொஞ்சமா மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த மிடில்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து இங்க கொடுத்துருங்க. இங்க கீ ஃப்ரேம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பீடு வந்து ஃபுல்லாவே 100 வச்சிருங்க. இன்டென்சிட்டி வந்து ஒரு 10 வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃபெக்டை வந்து டச் பண்ணிட்டு டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்து ஒரு கிளிப்பிங்கா நீங்க வைக்கணும். இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே வச்சிருங்க. கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு போயிருங்க. இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுத்துருங்க. டூப்ளிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஆப்ளிக்யூ பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டு பிளர் வந்து 100 கொடுத்துருங்க. ரொட்டேட் வந்து ஒரு 50 கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ இந்த எஃபெக்டை வந்து கொஞ்சம் ஷார்டன் பண்ணி சின்னது பண்ணி வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து டூப்ளிகேட் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 5th டைம் டூப்ளிகேட் கொடுத்துட்டு அந்த 5th டைம் டூப்ளிகேட் கொடுத்த கிளிப்பை வந்து அடுத்த கிளிப்பிங்ஸ்க்கு வச்சுங்க. அதே மாதிரி அடுத்த கிளிப்பிங்ல அதே மாதிரி ஒரு 4 டைம் டூப்ளிகேட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டைம் டூப்ளிகேட் கொடுத்து அந்த 5th டூப்ளிகேட்டை வந்து நீங்க எடுத்து அதுக்கு அடுத்த கிளிப்பிங் வந்து வச்சிருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே பண்ணிருங்க. இப்போ எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு போய்க்குங்க. இப்போ இந்த எஃபெக்டை வந்து டச் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுத்துருங்க. டூப்ளிகேட் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட்டுக்கு பக்கத்துலேயே இந்த எஃபெக்டை வந்து பிளேஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த அட்ஜஸ்ட்டை கொடுத்துட்டு பிளர் வந்து ஒரு 50 வச்சுட்டு ரொட்டேட் வந்து ஒரு 100 வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிருங்க. இப்போ இதை இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிட்டு இதுக்கு பக்கத்து கிளிப்பிங்ல இந்த பக்கத்து எஃபெக்ட் பக்கத்துல வந்து வச்சுட்டு இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி பண்ணிட்டு வந்துருங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு போயிருங்க. இந்த கிளிப்பிங்கை வந்து டச் பண்ணிட்டு கீழே அனிமேஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷன்ல ஸ்விங் பாட்டம்னு மட்டும் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்குங்க. டியூரேஷன் வந்து ஒரு 0.4 செகண்ட்ஸ் வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே கொடுத்துருங்க. எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு போய்க்குங்க. இப்போ கீழே ஓவர்லேன்னு இருக்கும், ஆட் ஓவர்லே கொடுத்து ஒரு ஒயிட் கலர் பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த கிளிப்பிங் கலவா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ஒயிட் ஓவர்லே வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளெண்ட் இல்லைனா ஸ்ப்ளைஸ்ன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த ஓவர்லே இருக்குல்ல ஒயிட் ஓவர்லே, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு கீழே அனிமேஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அவுட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபேட் அவுட் கொடுத்து 0.4 செகண்ட்ஸ் வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஓவர்லே இருக்குல்ல ஒயிட் ஓவர்லே, இதை டச் பண்ணிட்டு டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னு பக்கத்தில் போயிடும். அதே மாதிரி மறுபடியும் அந்த பக்கத்து ஓவர்லேவை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் கொடுங்க. நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் போய்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே ஒயிட் ஓவர்லே எஃபெக்டை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துருங்க. அகெயின் இப்போ வந்து ஓவர்லே ஆப்ஷன் கொடுத்து ஆட் ஓவர்லே கொடுத்து ஒரு பிளாக் கலர் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை வீடியோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு இந்த லேயரை வந்து ஷார்டன் பண்ணி ஒரு 1 செகண்ட் கிட்ட இந்த கிளிப்ல எண்ட்ல வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா கீழே அனிமேஷன் இருக்கும், இந்த லேயர் கிளிக் பண்ணி அனிமேஷன் கிளிக் பண்ணி இதுல வந்து இன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபேட் இன் கொடுத்துருங்க. ஃபேட் இன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த பிளாக் லேயர் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்து எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே வந்து வச்சுட்டு வந்துருங்க. இந்த பிளாக் கலர் டூப்ளிகேட் கொடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டும் பிளாக்காக இருக்கிறதுனால அவ்வளோவா தெரியாது. ஸோ பொறுமையாக வந்து ஸ்லோவாக மூவ் பண்ணி பக்கத்து கிளிப்பில் வச்சுட்டு வந்துடுங்க. எல்லா கிளிப்பிங்குமே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு பிக்சருக்கு போங்க. நீங்கள் செலக்ட் பண்ண ஃபஸ்ட்டு பிக்சர்
இதில் வந்து உங்களோட ஸ்கில் தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரோ வந்து எப்படி வரணுமோ அப்படி கொடுத்துக்கலாம், இல்லை என்னோட இன்ட்ரோவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிக்சருக்கு இப்போ போய்க்கோங்க. கீழே ஓவர்லே இருக்குது, அந்த ஓவர்லே கொடுத்து பிளாக் பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஷார்டன் பண்ணி சின்னதாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் மூவ் பண்ணிட்டே போனீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து ஒரு 60 கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ வந்து எஃபெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து நைட் கிளப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஷேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கிளிப்பிங்குள்ளே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா கீழே வந்து அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடு வந்து ஒரு 10 கிட்ட வச்சுக்கோங்க. இன்டென்சிட்டி வந்து ஒரு 30 கிட்ட வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எட்ஜ் க்ளோ எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். எட்ஜ் க்ளோன்னு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பிங்குள்ளே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த இடத்துல வச்சு கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லே இருக்கும், அதை கொடுத்து ஆட் ஓவர்லே கொடுத்து ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷார்டன் பண்ணி ஃபஸ்ட்டு பிக்சரோட கீழே பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் இந்த மாதிரி சின்னது பண்ணி வச்சுட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேமும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த பிக்சரை வந்து உங்களுக்கு எந்த பக்கம் இருந்து வரணும் அப்படின்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே ஃபுல்லாகவே ஃபஸ்ட் கீ ஃப்ரேமில் வச்சு தள்ளி விட்டுட்டேன். வச்சதுக்கப்புறம் கீ ஃப்ரேம் பக்கத்தில் கிராஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஸ்மூத்தாக வரக்காக ஏதாவது ஒரு அனிமேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ஒன்ஸ் வீடியோ ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துட்டு மேலே வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.